ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான டேஸ்டியான சிக்கன் ஊறுகாய் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. சிக்கனை வந்து இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக வாங்கி இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஊறுகாய்க்கு அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோயா சாஸ், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 60 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பீசஸில் வந்து எல்லா மசாலாவும் கோட்டாகிற அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் வந்து நல்ல ஜூஸியாக இருக்கும். இப்போ இது 1 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சிக்கன் பீசஸ் வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4 to 5 மினிட்ஸில் சிக்கன் பீசஸ் வந்து நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருங்க. சாஃப்டாக இருக்கும்போதே வந்து நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடணும். இல்லைன்னா ரொம்ப கிறிஸ்பாக ஹார்டாக வந்து குக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் 4 to 5 மினிட்ஸில் லேசாக குக்காக ஆரம்பித்த உடனே வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் டவுன் ஆகட்டும். நல்லா அந்த ஆயில் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் பீசஸ்ஸு, அதை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்த உடனேயே வந்துட்டு நம்ம மசாலாக்கள் வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடணுங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலாஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண மசாலா வந்து சேர்த்துருக்கேங்க. இது வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஹோல் ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் பெப்பர், ஜீரகம், சோம்பு, மல்லி எல்லாம் சேர்த்து அரைச்ச பொடி தான் நான் வந்து இன்றைக்கி சேர்த்துருக்கேன். ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக சோயா சாஸ், கொஞ்சமாக வினிகர் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணி யூஸ் பண்ண போகிறனால வினிகர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வந்து 2-3 நாளில் கன்சியூம் பண்ணிடுவீங்க அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உப்பு, புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், சூப்பரான ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.